அன்பும் கண்மணியும் வந்து ரொம்ப ரொமான்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு வயிறாக எரியுது. தாங்கிக்கவே முடியல. வந்து வெண்ணிலாவால. வெண்ணிலா ஒரு வந்து யோசனை பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா விட்டு வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. எப்படியாவது அன்பும் கண்மணியும் பிரிக்கணும். அதுக்கு ஒரே வழி வந்து அன்பு வாயாலே உண்மையை வர வைக்கிறது தான். அன்பு நிதானமா இருந்தா எந்த உண்மையும் சொல்ல மாட்டாரு. அதனால வந்து அன்புக்கு கண்டிப்பா நிதானத்த இழக்க வைக்கணும். அதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க, தவறான பொருள வந்து இந்த மாரி தண்ணிய மறக்கிற ஒரு பொருள வந்து என்ன பண்றாங்க, சேர்த்துடுறாங்க. தண்ணீல கலந்துடுறாங்க. தண்ணீல கலந்து இத கண்டிப்பா கண்மணி எடுத்துட்டு போய் அன்புகிட்ட குடுப்பா. அன்பு இத குடிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன, ஒண்ணு கண்மணி கிட்ட என்ன விரும்புறத சொல்லுவான். அப்படி இல்லன்னா எல்லார் முன்னாடியும் சொல்லுவான். இல்லன்னா என்கிட்டயாவது வந்து என்னோட காதல வந்து தன்னோட காதல வந்து உண்மைய உளறிடுவான். இது ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். அப்ப இருக்கு எல்லாருக்கும் என்னை வெறுப்பா ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. கரெக்ட்டா வந்து அந்த டைம்ல கண்மணி வராங்க. கண்மணி கிட்ட வாட்டர் கேன குடுத்துட்டு, ஓகே கண்மணி, நீ போய் படுத்துக்கோ" அப்படின்றாங்க. அன்புக்கு இந்த தண்ணிய குடுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கண்மணியும் போறாங்க. கண்மணி வந்து அன்புக்கு வந்து தண்ணிய குடுக்குறாங்க. அப்போ வந்து அன்பு என்ன பண்றாரு, "என்ன கண்மணி, நான் தான் ரொம்ப நேரமா தண்ணி இல்லாம இருந்தேனான்னு, நீ கூட தான் இருந்தேன். முதல்ல நீ குடின்றாங்க." "இல்ல, இல்ல நீங்க குடிங்கன்றாங்க." சரி 2 பேரும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிக்கிறாங்க. குடிக்க குடிக்க ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபுல்லாவே வாட்டர் பாட்டில் ஃபுல்லாவே காலி பண்ணிடுறாங்க. உடனே வந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க கண்மணி. அத பார்த்து அன்பு, "என்ன கண்மணி இப்படி சிரிச்சுட்டு இருக்க?" அப்படின்றாரு. "நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்க. ஐ லவ் யூடா செல்லம். ஐ லவ் யூடா" அப்படின்றாங்க. "டாவா?" அப்படின்றாரு. "ஆமா, நான் அப்படிதான் சொல்லுவேன்." டேய் அன்பு, உன்னை எவ்வளோ நாளா லவ் பண்றேன் தெரியுமா உனக்கு? ஏன்டா இப்படி பண்ற? என்ன ரொம்ப இம்சை பண்றடா. நான் ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. உடனே வந்து, "நீ சொல்றா, நீ என்ன லவ் பண்றத நான் பின்ன உன்ன லவ் பண்ணாம ஐ லவ் யூ டி செல்லம்" அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஓடி வந்து அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க நம்ம கண்மணி. 2 பேருமே தன்னையே மறக்கறாங்க. அடுத்து வந்து கண்மணி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. அப்போ கரெக்ட்டா அவரோட அந்த ஸ்வெட்டர்ல வந்து கண்மணி வந்து பூந்துடுறாங்க. 2 பேருமே அப்படியே கட்டிட்டு அப்படியே கட்டில்ல சாயறாங்க. அடுத்து தன்னை மீறி நிலைக்கு அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியும் கண்மணி கிட்ட அன்பு எல்லா உண்மையும் உளறியிருப்பான். அப்போ கண்மணி அழுதுகிட்டே இருப்பா. நைட்டெல்லாம் கண்டிப்பா தூங்கியிருக்க மாட்டா. அதுக்கப்புறம் என்ன, காலையில அழுதுட்டே ஓடி வந்துட்டு, "இதுக்கப்புறம் அன்பு கூட நான் வாழ மாட்டேன்னு" என்கிட்டயே சொல்வா. அதுக்கப்புறம் நானும் அன்பும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வெண்ணிலா இருக்காங்க. இங்க வந்து சரி என்ன நடந்துச்சுன்னு காலைல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலைல வந்து வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமா வந்து போலாம், என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கண்மணி ரூமுக்கு போறாங்க. இங்க கண்மணி வந்து தலைய துவட்டிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு, "என்னடி நீ இவ்ளோ பனியில வந்து குளிச்சுட்டு தலை துவட்டிட்டு இருக்க?" அப்படி கேட்குறாங்க. உடனே வந்து உள்ள போக பார்க்குறாங்க. அன்பு தூங்கிட்டு இருக்காரு. "தூங்கின்னு என்ன? அது அப்படி வா வெண்ணிலா வெளிய" அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன். "என்னடி உள்ளவே நுழைய விட மாட்டேங்கிற ரூமுக்கு?" அப்படின்னோனே, அதுவா, அது வேற ஒண்ணும் இல்ல. அன்பு தூங்கிட்டு இருக்காரு." "தூங்கிட்டு இருந்தானே, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது நான் வந்தா என்ன?" அப்படின்னோனே, உனக்கு இதெல்லாம் எங்க புரியும் போது? கல்யாணம் ஆனதானே புரியும்" அப்படின்றாங்க. "நீ என்னடி சொல்ற?" அப்படின்னு பக்குன்னு இருக்கா உங்களுக்கு. ஆமாடி, பின்ன உனக்கு கல்யாணம் ஆனதானே புரியும். நாங்க 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. "நீ என்னடி சொல்ற? பின்ன இவ்ளோ குளிர்ல தலை கசக்கிட்டு இருக்கே, இப்போவாது உனக்கு தெரிய வேணாவா?" அப்படின்னு சொல்லிட்டு தலைய துவச்சினே பேசுறாங்க. அத கேட்டு வந்து ஒண்ணுமே புரியல வெண்ணிலாக்கு. "நீ என்னடி சொல்ற?" அப்படி சொல்றாளா. "ஆமாடி, உண்மையா தான் சொல்றேன். எங்க 2 பேருக்குள்ள" அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிடுறாங்க கண்மணி. அவ்வளோதான், தாங்கவே முடியல வெண்ணிலாவால. இவ சொல்றதெல்லாம் உண்மையா? இவ என்ன சொல்றா? உண்மையிலேயே இவங்களுக்குள்ள வந்து முதலிரவு நடந்துருச்சா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இப்படி சொல்லிட்டு இருக்காளா? இல்ல வேற ஏதாவது சொல்றாளா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலை மேல கை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. தாங்கிக்கவே முடியல அவங்களால. ஐயோ! நான் வந்து தேவையில்லாம பண்ணிட்டேனே. நான் வந்து இந்த மாரி வந்து ஊத்தி குடுத்துட்டேனே. இப்ப வந்து வேற மாதிரி ஆயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே டென்ஷனா வெண்ணிலா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம பவியும் வந்து கார்த்தி அங்க வராங்க. "அண்ணா நீ இன்னுமா வரல?" அவங்க நைட் இருந்த ரொமான்ஸ பார்த்தா கண்டிப்பா மதியானம் தான் வருவாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் உழுந்து வந்து சிரிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. அப்படியே பயங்கர டென்ஷனா உட்காந்துருக்காங்க வெண்ணிலா தாங்க முடியாம.